வணக்கம். சௌத்ரி தேவர் பேசுகிறேன். தற்போது நான் தமிழ்நாட்டை உழுக்கும் ஒரு சம்பவம், கவின் என்ற இளைஞர் படுகொலை. கவினுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். கொலை என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த இழப்பு அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும். கவினுடைய இழப்பு, அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் தவறு செய்த சுர்ஜித் உடனடியாக போய் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆயிருக்காரு. அவரோட அக்காவுக்கு பின் தொந்தரவு கொடுத்தாங்கன்னு சொல்லி இந்த கொலையை நிகழ்த்தின அந்த சுர்ஜித் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகி ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது பொது வெளியில் ஓட வெட்டி கொண்டதை அங்கே பார்த்த விட்னஸ் நிறைய இருக்காங்க. ஒரு பொது இடத்துல வச்சு இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அதாவது குற்றம் பண்ணவர் சரண்டர் ஆயிட்டாரு, கொலை பண்ணது தப்பு, அவருக்கு என்ன வேணா தண்டனை கொடுக்கலாம், உச்சபட்ச தண்டனை இந்த செயலுக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப நாம் ஏன் இதை பேச வரோம்னா, சிலர் இப்ப எப்படின்னா அவங்க தகப்பனும் தாயாரும் இருவருமே எஸ்ஐ காவல்துறையில பணியாற்றுறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு கும்பல் சில நெருக்கடிகள் கொடுத்து அவங்க தாய் தகப்பனை மாட்டி விடுறதுக்கு முழு முயற்சியில இருக்காங்க. எப்பயுமே சொல்லி அவங்க கொஞ்சம் அவங்கள போக்கஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா அரசியலா கிடைச்சா அந்த அரசியலை பயன்படுத்தி, அந்த அரசியல்ல எப்படின்னா எங்களுக்கு இது இந்த தேவை மாறினாதான் இந்த ஆணவ கொலைன்னு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு கிளம்பும். ஆனா ஒவ்வொரு வட்டமும் இந்த கொலைகள்ல குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க, கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா ஆணவ கொலைன்னு ஒரு பேர் வச்சு இதை போக்கஸ் பண்ணி பெரிய லெவல்ல அரசியலாக்கி இப்ப அதுல நிறைய பேர் பலிகடாகிறாங்க. அந்த குற்றவாளிகளை தாண்டி குற்ற வழக்குல நிறைய பேர் சேர்க்கப்படுறது இந்த பிரஷர்னால. இப்ப என்னன்னா, தாய் தகப்பன் ஒரு பொதுவான ஒரு பேசிக்கான கருத்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு காவல்துறையில இருக்க பணியாற்றவங்களுக்கு சட்டம் தெரியாம இருக்காது. சட்டம் முழுமையாக தெரிந்தவர்கள் தான் காவல்துறையில பணியாற்றுவாங்க, தெரியும். அப்போது அவங்க தன் மகனை கொலை செய்ய தூண்டினால் அந்த சுர்ஜித்தால எதிர்காலம் பாதிக்கப்படும்ன்றது தெரியாத தாய் தகப்பன அவங்க கிடையாது. ஏதாவது படிக்காதவங்களா இருந்தா கூட நீங்க சொல்றது ஏதோ ஒரு பாசிபிலிட்டிஸ்ல நம்ம அதை ஆமோதிக்கலாமா இல்லையான்னு கூட யோசிக்கலாம். ஆனா முழுமையா இந்த விஷயத்துல அவங்க ரெண்டு பேருமே காவல்துறையில் பணியாற்றுவர்கள், அவங்க பொறுப்பு அதிகம், எல்லாமே தெரியும். நல்லது கிட்டதான் தெரியாம இல்ல. லைஃப்ல அவங்க ஒரு குற்றச்செயல் தான் என்ன, அந்த குற்றச்செயலுக்கு தண்டனை என்ன, அதை தன் மகனை போய் பொண்ணோட லவ் பண்ணிடுச்சு வச்சிருச்சுன்னா கூட அது அந்த பொண்ணோட முடிய வேண்டியது இந்த பையனை கொலை வழக்குல இழுத்து விட்டு இது சிறை செயல்னு எந்த ஒரு தாய் தகப்பனும், அதுவும் இந்த காவல்துறையில பணிபுரிகிற தாய் தகப்பன் கண்டிப்பா அதை நினைக்க வாய்ப்பே இல்லை. அதை நினைச்சிருக்கவும் முடியாது. ஏன்னா அதுதான் உண்மைன்னு நாங்க சொல்றோம். இப்ப இவங்க கொடுக்குற நெருக்கடியால, நிர்பந்தத்தினால நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வழக்குகளும் நெருக்கடியில, இப்படிப்பட்ட வழக்குகள்ல நிறைய அப்பாவிகள் சேர்க்கப்படுவாங்க. குற்றவாளிகளை தாண்டி இப்ப சுர்ஜித்தே போய் நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்னனால சுர்ஜித் மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறதுலயும் எந்த ஒரு ஆட்சியும் சுர்ஜித்துக்கு இந்த சமூகம் என்றைக்கு ஆதரவா வராது. ஆனால் அதே சமயத்தில் அவங்க பெற்றோர்களை டார்கெட் பண்ணி அவங்க பெற்றோர்கள் இந்த வழக்குல சிக்க வைக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம அவங்க பெற்றோர்கள் பெற்கும் உண்மை இருக்கும் பட்சத்தில், உண்மை இருக்குன்னு தான் நாங்க நம்புறோம். இந்த சமுதாயம் கண்டிப்பாக அவர் பெற்றோருக்காக அவங்க ரெண்டு பேர் அரசாங்க வேலையை காலி பண்ணணும் பாக்குறீங்க. பல தேவமார்கள் வாழ்க்கை தேவமாறன்றனாலே அழிக்கப்படுது. இதே வேற துறையில் இருக்கவங்க காவல்துறைனா இதெல்லாம் சமூக நீதி போராளிகள் பேசியிருப்பாங்க, அவங்க காவல்துறை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு. ஏன் சொல்றேன்னா, இது பட்டியல் சமூகத்துக்குள்ளே நிறைய கொலைகள் நடந்த போது இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எழும்பல, இவ்வளவு பெரிய கேள்விகள் எழும்பல. அவங்க குடும்பத்தில் இருக்கலாம் கைது பண்ணணும்னு யாரும் போராட்டம் பண்ணல. அப்போ உயிர்களை எப்படி நீங்க பிரிக்கிறீங்க? எல்லா கொலையும் ஒண்ணுதானே. இது இப்ப தேவமாருக்கு மட்டும் ஆணவ கொலைன்னு ஒரு முத்திரை வச்சு அதுல நிறைய அப்பாவிகளை சேர்த்து விட்டு ஒரு தேவமாறு சமூகத்தையே ஒரு ரெட் அலர்ட் சமூகமா காட்டிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் தேவமாறு சமூகத்தை அதுல உள்ள இழுத்து விட்டு 4 நெறி மேட்டரையே நான் பேசியிருந்தேன் அந்த மாணவர்களுக்காக. அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டும் பொழுது மேலும் அவர்களை சித்திரவதை செய்வதற்காக இந்த ஒரு சமூக நீதி கூட்டம்ன்றது அந்த இயக்குநர்கள் மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவர்கள் பதிவுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உடனடியாக அப்பதான் வரும் அவங்க பதிவுகள். இது அந்த பட்டியல் சமூகத்தில் நடக்கும்போது அவங்க பதிவுகளே வராது. அவங்க பதிவுகள் எப்படின்னா இந்த தேவமாருக்கு எதிராக அதிகமா இருக்குன்றதுனாலதான் நாங்க பல இதுல சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க படங்கள்லயே அதைத்தான் வலியுறுத்தி அதை காட்டி அதை மையப்படுத்தியே படம் எடுத்து சமூக பிரிவினைக்கு காரணமா இருப்பாங்கன்ற நாங்க சொல்லியிருக்கோம். அது போக இப்ப இது அரசியல் தலைவர்கள்ட்ட போகும்போது இப்ப அரசியல் தலைவர்கள், அவர்கள் சார்ந்த அரசியல் தலைவர்கள்
திருப்பி பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு நிர்பந்தமும் எந்த ஒரு பிரஷரும் குற்றம் செய்யப்படாத அவர்கள் மீது வழக்கு போட்டு விடக்கூடாது. தீர விசாரித்து அது ஆதாரப்பூர்வமாக இருந்தால் அதை காவல்துறை தெளிவுபடுத்த வேண்டும். ஆதாரப்பூர்வமாக இருக்க வாய்ப்பில்லை என்பது காவல்துறைக்கு, ஏன்னா ஆதாரப்பூர்வம் இருந்தால் எப்பயோ காவல்துறை கைது செஞ்சிருப்பாங்க, காவல்துறை விட்டு வைக்க மாட்டாங்க. ஆனால் அது எதுவும் உண்மை இல்லைன்றது காவல்துறைக்கு கண்டிப்பா தெரியணும். நீதியை காப்பாற்றணும். அதே மாதிரி இந்த அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். அந்த தம்பதியருக்கு, அவங்களோட தாய் தகப்பனுக்கு இதுல சம்மந்தம் இருக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியுது. கண்டிப்பான முறையில் அவங்க மீது எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஆனால் குற்றவாளிகளுக்கு கைது செய்யப்பட்டு விட்டதால் குண்டாஸ் போட்டிருக்காங்க. இப்ப அதுக்கும் மேல கடுமையான எந்த தண்டனை கொடுத்தாலும் அதுல நாங்க ஆதரவாகவும் வரமாட்டோம், அதுக்கு சப்போர்ட் கூட நாங்க பண்ண மாட்டோம். குற்றம் செய்யாத பெற்றோர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை, அதே மாதிரி இன்னொன்று இது ஆணவ கொலைன்றதை தயவு செய்து ஆத்திரத்துல செய்யறாங்க. இது ஆத்திர கொலையா கூட இருக்கலாம். ஆத்திரத்துல போய் கொலை எப்படி பண்ணாலும் தப்பு தான். அது எந்த ஆணவம்ன்றது எங்க இருந்து வந்துச்சு? தேவமாறனால ஆணவமா? தேவமாறக்கு என்னைக்கு ஆணவம் இருந்திருக்கு? ஆணவம்னு சொல்லி ஒரு சமூகத்தை ஆணவம்னு குறிப்பிடுறீங்க. ஆணவம்ன்றது கூட நாங்க ஏன் அதை கண்டிச்சு பேசுறோம்னா, ஒரு சமூகத்தை அந்த வட்டத்துக்குள்ள கொண்டு வரீங்க. ஆணவ கொலை தப்பி தவறி ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா கூட அதை திரிச்சு விட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு பேர் வச்சு எப்படியாவது எந்த ஒரு சம்பவத்தில் நடந்தாலும் பிசிஆர் வழக்குக்குள்ள கொண்டு வந்துடுறீங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சு 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 இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனி வருங்காலத்துல நடக்கக்கூடாது. ஏன்னா சமூக ஒற்றுமை நீங்களும் பாக்குறீங்க பொது தளத்துல எது குற்றம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைச்சா ஒரு வீம்பு பிடிச்சா ஒரு குற்றம் செய்யப்படாத அவங்க தாய் தப்பு வழக்கு போடணும் நீங்க செய்யற போராட்டங்கள் எல்லாமே உங்க சுயநலம், உங்களோட அரசியல் வளர்ச்சி, உங்களோட அரசியலுக்காண்டி தேவமாற பலிகடா வாக்க பாக்குறீங்க. அப்படி பலிகடா வாக்க இனி நாங்கள் விட மாட்டோம். அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு இறங்கினாலும் எங்க தேவமாற இடத்தை காப்பாற்ற நாங்க அதை விட எந்த அளவுக்கு இறங்குவோன்றது உறுதியா சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.